கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 144 10ஆம் வசனம். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமதடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். இந்த உலக வாழ்க்கையில் ஜெயத்தை விரும்பாத மனிதர்களே கிடையாது. ஆனால் இந்த ஜெயம் கர்த்தராலே வருகிறது. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனின் அன்பை ருசித்தது உண்டா? தெய்வ சித்தம் அறிந்து செயல்பட்டது உண்டா? நீங்கள் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். தோற்றத்தில் பயங்கரமாயிருந்த பெரிய கோலியாத்தை சிறிய தாவீது ஒரே ஒரு கூழாங்கல்லால் வீழ்த்தியது எப்படி சாத்தியமாயிற்று? அது தேவனாலே சாத்தியமாகும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஜனங்கள் பாடி மகிழ்ந்தார்கள். தேவன் நம்மோடு இருந்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம் குடும்பம், பிள்ளைகள் ஓங்கி வளர்கிற விருட்சக் கன்றுகள் போல் வளருவார்கள். இடறல் உண்டாகாது. யாக்கோபு லாபானின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். லாபான் யாக்கோபுக்கு எதை சம்பளமாக நியமித்தானோ அதே ஆட்டுக்குட்டிகள் பெருகின. மனிதன் சம்பளத்தை மாற்றுகிறான். தேவன் யாக்கோபோடு இருந்ததினால் மாறிய சம்பளத்துக்கு உரிய ஆடு எதுவோ அதே நிறத்தில் அனைத்து ஆட்டுக்குட்டிகளும் பிறந்தன. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரின் செய்கைகளைத்தான் தாவீது சுட்டி காண்பிக்கிறார். சத்துருக்கள் பலமாய் வந்து நெருக்கி தாவீதை அழித்து போட தீர்மானிக்கையில் கர்த்தர் தன்னை பொல்லாதவர்களின் பட்டயம் மேற்கொள்ள விடவில்லை என விளக்குகின்றார். மாயையான வார்த்தையும் கள்ளத்தரமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் பொல்லாத செய்கைகள் தன்னை மேற்கொள்ள ஆண்டவர் விடவில்லை. சந்ததிகள் பெருகி சமாதானமாய் ஆசீர்வாதம் நிறைவாக பெற்ற வாழ்க்கையை ஆண்டவர் தருவதை கூறுகிறார். நம்மை பெருக செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கலங்காதீர்கள். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உருவாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போம். ஜெய கிறிஸ்துவே, பொல்லாத தீமைகளுக்கு எங்களை விலக்கி காத்து ஜெயம் பெற்ற வாழ்வை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.